கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறது என்னவென்றால் சோதனை குறித்து. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகள் அவர்கள் கடந்து செல்வார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் கடந்து வரும். சிறு பிள்ளைகளாகட்டும், வாலிபர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், முதியவர்கள் கூட ஆகட்டும், எல்லாருடைய வாழ்க்கையில் என்னது சோதனை கடந்து வரதான் செய்யும். எனக்கு சோதனையே இல்லை அப்படி சொல்லுகிற மனிதன் ஒருவன் கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சோதனை எல்லாருடைய வாழ்க்கையில் என்னது வரதான் செய்யும். ஆனால் அந்த சோதனையை நாம் ஒருபோல் நினைக்கக்கூடாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையை சோதிக்கிறார், இயேசு நம்மை சோதிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது யாக்கோபில், இயேசு பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்ம பாவத்தில் விழணும், நமக்கு வியாதியை கொடுத்து நம்மளை சோதிக்கணும், அப்படி பொல்லாத காரியத்தினால சோதிக்கிற தேவன் அல்ல. நம்மளை சோதிக்கிற ஒரே ஒரு நபர், அவன் பேரே சோதனைக்காரன். பிசாசு தான் நம்மளை சோதிப்பான். பிசாசு தான் நம்ம பாவத்தில் விழப்பள்ள தள்ளுவான். பிசாசு ஆனவன் நமக்கு வியாதியை கொண்டு வருவான். அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நெஞ்சு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். நம்ம டெய்லி நம்ம ஒவ்வொருவரும் ஜோம் பண்ணணும். இந்த காரியத்துக்காக நினச்சி ஜெபிக்கணும். ஏசப்பா, இந்த நாளை நான் ஆரம்பிக்க போகிறேன். இந்த நாள் சோதனையில் நான் விழுந்துடக்கூடாது, பாவத்தில் நான் விழுந்துடக்கூடாது, எந்த ஒரு வியாதி என்னுடைய வாழ்க்கையில் வந்துடுவார், எந்த ஒரு தீமையான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்று நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என்ன தெரியுமா, சோதனை கொடுக்கிறவன் பிசாசானவன். அப்போ அந்த சோதனையில் பாதுகாக்க ஒரு நபரால் மாத்திரம் தான் முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை அந்த சோதனையில் விழாதபடிக்கு பாதுகாக்க முடியும். இயேசுதான் ஒரு மனிதனை சோதனையிலிருந்து விடுவிக்க முடியும். அப்படியானால் ஒரு மனிதன் எப்படி சோதனையிலிருந்து ஜெயிக்கலாம், ஒரு மனிதன் எப்படி சோதனையிலிருந்து விடுதலை பெறலாம் என்று சில காரியங்களை நாம் இந்த நாளில் என்ன செய்கிறோம், தியானிக்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷகத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய சோதனையை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசானவன் என்ன செய்தான், சோதித்தான். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவையும் என்ன செய்தான், சோதிக்கதான் செய்தான். இயேசு கிறிஸ்துவை என்னதான் செய்தான், சோதிக்கதான் செய்தான். இயேசுவும் அந்த சோதனையை என்ன செய்தார், ஜெயித்தார். அதை எபிரேயரில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் சோதனைப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டபடினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ ஒரு மனிதனுக்கு வருகிற சோதனைகள், ஒரு மனிதனுக்கு வருகிற பிரச்சனைகள், ஒரு மனிதனுக்கு வருகிற கஷ்டங்கள், ஒரு மனிதனுக்கு வருகிற வியாகுலங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். நாம் எந்த பிரச்சனைகள், எந்த கஷ்டங்கள், எந்த பாடுகள், எந்த சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கடந்து செல்லுகிறோம் என்று இயேசுவுக்கு நன்றாகவே என்ன தெரியும். ஆம் பிரியமானவர்களே, சோதனை நம்ம எப்படி ஜெயிக்கலாம், அதை குறித்து அந்த நாளில் நம்ம சில காரியங்கள் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நம்ம இயேசு எப்படி ஜெயித்தார், அதை வைத்து தான் நாம் இந்த நாள் சோதனை எப்படி ஜெயிக்க முடியும், அதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். முதலாவது, இயேசு சோதனை எப்படி ஜெயித்தார், அவருடைய வார்த்தையினால் ஜெயித்தார். பிசாசானவன் இயேசுவின் இடத்தில் வரும் பொழுது அவன் சொன்னதுதான் அவனுடைய இயேசுடைய சூழ்நிலையில் பார்க்குறார். இயேசுடைய சூழ்நிலையே பார்க்குறான். அவர் ரொம்ப வயிறு பசியில் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன தேவை, சாப்பாடு தேவை. கரெக்டாக அவருடைய சூழ்நிலையை பார்த்து என்ன செய்தார், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி பிசாசன் அவரை என்ன செய்தார், சோதிக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு முதல்ல எப்படி தெரியுமா சோதிப்பான், நம்மளோட சிச்சுவேஷனை பார்ப்பான். நம்ம எந்த இதில் வீக்காக இருக்கோம், எந்த காரியத்தில் வீக்காக இருக்கோம், எதில் நம்ம சீக்கிரமாக பாவத்தில் விழுவோம், எதில் நம்ம சீக்கிரமாக சோர்ந்து போவோம், நம்ம எதில் ஆர்டர் விட்டு தூரம் போவோம், எல்லாமே அந்த சூழ்நிலை பிசாசன் எப்பொழுதும் என்ன செய்வான், பார்த்து கொண்டே இருப்பான். அந்த சூழ்நிலை அவனுக்கு அமையும் பொழுது அப்பொழுது அவன் என்ன செய்வான், சோதிக்கிறதற்காக
கடந்து வருவான். அப்பொழுது இயேசு அவன் சோதிக்கும் பொழுது இயேசு வயிறு பசியாக இருந்தார். ஏன்னா அப்போ தான் 40 நாள் உபவாசம் முடித்திருக்கிறாரு. அவர் வயிறு பசியாக இருந்தார். அப்பொழுது வயிறு பசியாக இருக்கும் பொழுது சோதனைக்காரன் வரான். பிசாசான வந்து சோதிக்கிறான். உனக்கு வயிறு பசிக்கல, அந்த கல்லை என்ன செய்ய அப்பா அம்மா சாப்பிடு அப்படின்ட்டு அவன் என்ன செய்தான். பிசாசு வந்து இயேசு சோதிக்கிறான். ஆனால் இயேசு பிசாசோட சொல்ல கேட்டாரா? கேட்கவில்லை. ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அவன் என்ன செஞ்சார்? ஜெயித்தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படி ஒவ்வொரு வாசனத்தினால் என்ன செஞ்சான்? செய்வான், பிழைப்பான். அப்போ மனிதன் சோதிக்கப்படுவான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சோதனைகள் வரும். பிசாசு கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்? அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்வான்? கொண்டு வருவான். அவன் சூழ்நிலைகள் பார்த்து சோதனைகள் வரும்போது அவன் ஆண்டுடைய வார்த்தை கொண்டு என்ன செய்யணும்? அந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால்தான் அந்த சோதனை நம்ம முதலில் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளை சோதனை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ பிசாசு ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரும்போது நமக்கு ஆண்டு வார்த்தை உணர்த்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, இதை கொண்டு பிசாசுன்னு ஜெய். ஆமென். அப்போ நம்ம ஆண்டுடைய வார்த்தை நல்லா வாசிக்கும் பொழுது, நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நல்லா தியானிக்கும் பொழுது, தினமும் காலை முழிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சோதனைக்காரன் பிசாசை நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமென். சோதனைக்காரன் பிசாசு எப்படியே ஜெயிக்க முடியும்? ஆண்டுடைய வார்த்தையினால தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆண்டுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கும்பொழுது அந்த சோதனைக்காரன் பிசாசானவனை நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஆமென். நம்ம சோதனைக்கு உட்படக்கூடாது. ஆமென். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சோதனை வரதான் செய்யும். நம்மளோட சூழ்நிலை பார்த்து சில நேரம் நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம். அப்பொழுது தான் பிரச்சனையே வரும். நமக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ தான் வியாதியே வரும். நம்ம நினைப்போம் தப்பு பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்போ தான் பாவத்தில் விழுற சூழ்நிலை என்ன செய்யும்? கடந்து வரும். யார் மூலமாக வரும்? இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. எப்படியா பிசாசு சூழ்நிலை தான் அவன் எதிர்பார்ப்பான். ஆனால் நம் ஆண்டுடைய வார்த்தை கொண்டு அந்த பிசாசானவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். ரெண்டாவது, இயேசுவை எப்படி சோதித்தானா? இயேசு பார்த்து சொல்லுதான், நீ தேவனுடைய குமாரான ஆனால் தாழ குதியும். அவனுக்குள்ள ஒரு ஆண்டு ரெண்டா பெருமை கொண்டு வாரான். என்ன செய்தான்? பெருமையை கொண்டு வாரான். ரெண்டா பிசாசு நமக்குள்ள என்ன செய்வான்? நீ தேவனுடைய குமாரன். பாருங்களா, பெருமை. நீ யாரு? தேவனுடைய குமாரன். சில பேர் பாருங்களாம், கொஞ்சம் பைசா வரட்டும், நல்லா படிக்கட்டும், இல்லைன்னா நல்லா பணம் வரட்டும், அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெருமை என்னது கடந்து வந்து விடும். மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. மற்றவங்களை என்ன செய்ய மாட்டாங்க? நேசிக்க மாட்டாங்க. அந்த பணம், அந்த படிப்பு வந்த உடனே மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அற்பமாக எண்ணுவாங்க. பிசாசு எப்படி சோதிக்கான்? இப்படி பாரு, நீ தேவனுடைய குமாரன். இப்போ பிசாசு என்ன நம்மளை எப்படி சொல்லிப்பா? பெருமை. உனக்கு எவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு எவ்வளோ பைசா இருக்கு, அவங்க எப்படி உன்ட்ட பேசிட்டாங்க, ஒன்று எப்படி நடக்கிறாங்க, அப்படி தான் அவன் செய்வான். நம்மளுக்கு ஒரு கிலோ பெருமையை கொண்டு வருவான். அப்படி நம்மளை பிசாசான சோதிப்பான். முதல் சூழ்நிலை கொண்டு வந்து சோதிப்பான். ரெண்டு பெருமையை கொண்டு வந்து என்ன செய்வான்? சோதிப்பான். அப்போ இப்படி பெருமை வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்பவும் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு தான் என்ன செய்தார்? ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறாரு? அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரிட்சை இருப்பாயாக என்று எழுதியிருக்கு. அப்பவும் இயேசு எழுதுறது கொண்டு தான் ஜெயிக்கிறாரு. ஆணுடைய வார்த்தை கொண்டு தான். ஆக சோதனை ஜெயிக்கிறதுக்கு ஆணுடைய வார்த்தை என்னது? மிக மிக முக்கியம். ஃபஸ்ட்டு சூழ்நிலை கொண்டு வந்து சோதிப்பான். ரெண்டாவது பெருமையை கொண்டு வந்து சோதிப்பான். மூணாவது எப்படி கொண்டு வரானா, மறுபடி பிசாசு அவர் மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்து சகல ராஜ்யங்களும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. மூணாவது பிசாசு என்ன எப்படி சோதிப்பானா? ஆசை. பண ஆசையை கொண்டு வருவான். நம்ம இன்னும் பணம் சம்பாதிக்கணும், உலகத்து காரியங்களை காட்டி உலகத்துக்கு பின்பாக என்ன செய்வான்? போக வைப்பான். உலகத்தின் மாயங்களை காட்டி, உலகத்தின் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டி உலகத்துக்கு பின்பாக என்ன செய்வான்? போக வைப்பான். மூணாவது பிசாசன் அப்படி தான் சோதிப்பான். உலகத்தை காட்டுவான், உலகத்தில் இருக்க ஜனங்களை காட்டுவான். உலகத்தில் இருக்க ஜனங்கள் எப்படி நடக்கிறார்கள், நீ ஏன் இப்படி நடக்கிற? உலகத்தில் இருக்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற? உலகத்தில் உள்ள ஊழியக்காரர்களை பாருங்க, அவங்களாம் எப்படி இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க? உலகத்தில் உள்ள விசுவாசிகளை பாருங்க, அவங்களாம் எப்படி இருக்கா, நீ ஏன் இப்படி இருக்க? உலகத்தை தான் காட்டுவான். உலகத்தில் அதை நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் காட்டுவான். நம்ம ஊழியக்காரர்களாக இருந்தால் ஊழியக்காரர்களை தான் காட்டுவான். அவங்களாம் அப்படி தானே இருக்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற? அவங்களாம் அப்படி தானே பிரசங்கம் பண்ணுறது, அவங்க நீ இப்படி பிரசங்கம் பண்ணுது,
பண்ணுத, அவங்களும் அப்படி தானே ட்ரெஸ் போடுறாங்க, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போடுத, அவங்களும் அப்படி தானே சுவிசேஷம் இருக்காங்க, நீ ஏன் இப்படி சுவிசேஷம், அவங்கள தான் எக்ஸாம்பிள் காட்டணுவான். உலகத்தின்படி நடக்கிறவங்கள தான் நமக்கு என்ன செய்வான், எக்ஸாம்பிள் காட்டும். ஆவிக்குரியபடி நடக்கிறவங்களை எக்ஸாம்பிள் காட்டுவானா, காட்ட மாட்டான். ஆனால் அப்பொழுது நாம் என்ன செய்யணும்னா பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும். சில பாவங்களில் நாம் ஆண்டுடைய வார்த்தை கொண்டு ஜெயிக்கணும், சில பாவங்களை நம்ம கடிந்து கொள்ளணும், சில பாவங்களை நம்ம என்ன செய்யணும், விட்டு ஓட வேண்டும். என்ன யோசேப்பு பார்க்கும்பொழுது சோதனை வரும்போது அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சான், ஓட செஞ்சான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இயேசு பிசாசு என்ன செய்தாரு, கடிந்து கொள்கிறாரு. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு, அப்பாலே போ சாத்தானே என்ன செய்தார், பிசாசு கடிந்து கொள்கிறார். ஆமென். அப்படியானால் இந்த உலகத்தில் நம்ம ஆளும்பொழுது நமக்கு 3 விதமான சோதனைகள் பிசாசன் கட்டாயம் கொண்டு வருவான். முதல் நம்மளோட சூழ்நிலைகள் பார்த்து அந்த சூழ்நிலையை ஏற்றபடி பிரச்சனைகள், சோர்வுகள், கவலைகள், கண்ணீர்கள், பாவத்தில் விழத்தில் வியாதிகளை கொண்டு வந்து, கடன் பிரச்சனை, அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நம்மளை ஆண்டரை விட்டு தூரப்படுத்துவதற்காக பிசாசு நம்மளை என்ன செய்வான், சோதிக்க வருவான். அப்பொழுது நம்ம ஆண்டுடைய வார்த்தை கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும். 2வது பெருமையை கொண்டு வருவான். பெருமையை கொண்டு வரும் பொழுது நாம் எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் நினைத்துக்கொள்ளும், தேவன் தான் என்னை உயர்த்திக்கிட்டாரு, தேவன் தான் எனக்கு ஞானத்தை தந்தாரு, தேவன் தான் இந்த ஆசீர்வாதத்தை தந்தது, நம்ம தேவனையும் என்ன செய்யணும், சார்ந்து இருக்கணும். நம்ம பெருமைப்படவே கூட நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தும் பொழுது அந்த சோதனை செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். 3வது பார்க்கும் பொழுது உலகத்தை காட்டுவான். உலகத்தில் இருக்க ஜனங்கள் எப்படி இருக்காங்க, உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற. அப்பொழுது நம்ம அப்பொழுது அந்த காரியத்தை என்ன செய்யணும், பிசாசை கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல பிசாசை கடிந்து கொள்ளணும். வசனத்தை வச்சு ஜெயிக்க வேண்டிய இடத்துல வசனத்தை கொண்டு ஜெயிக்கணும். எந்த இடத்துல நிற்கக்கூடாது, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஆமென். யோசேப்பு பாருங்க, யோசேப்பை தேடி சோதனை வந்தது, பாவம் வந்தது. ஆனால் யோசேப்பு அந்த இடத்தை விட்டு என்ன செய்தான், ஓடி போனான். பவுல் சொல்லுதாரு தீமோத்தேயு குறித்து, பாவத்தை விட்டு என்ன சொல்லணும், ஓடணும். பாவத்தில் இருக்கிற அங்கே அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், ஓடணும். சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தை விட்டு என்னது, ஓடணும் செய்யணும். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமென். நான் ரொம்ப பரிசுத்தங்கிற காட்டுவதற்காக பாவத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து நிற்க. பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்கணும், பாவத்தோடு கூட இல்லை. ஒரு இடத்துல பாவம் இருக்கிற அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும். இந்த 4 காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும், சோதனையை ஜெயிக்க முடியும். முதலாவது ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது சோதனை ஜெயிக்க முடியும். 2வது நம்ம ஒவ்வொரு நாள் தாழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது சோதனை ஜெயிக்க முடியும். 3வது பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளும்போது சோதனை ஜெயிக்க முடியும். 4வது பாவத்தை விட்டு ஓட வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், சோதனையை ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும், மரணிக்கிற வரைக்கும் நமக்கு சோதனை வரதான் செய்யும். சோதனை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. ஏன்னா சோதனையே வராது, பாவமே வரணும். எவனும் இந்த ஒரு மனிதனும் இந்த ஒரு நபர்களும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சோதனைகள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும், பாவ போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அது நம்ம ஜெயிக்கிறவர்களாக காணப்படணும். ஏசு எப்படி ஜெயித்தாரு, அதே போல் நாமும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவிக்குள்ளே இருந்து அந்த பிசாசை என்ன செய்யணும், ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். நாம் ஜெபிக்கலாமா? என் நேசிப்பவரை பரலோக தேவனே, இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சோதனை ஜெயிக்க உதவி செய்வீராக. சோதனையில் விழுந்து போகிறவர்களாக இல்லப்பா, எளிமை நிற்கிறவர்களாக உம்முடைய ராஜ்யத்திற்காக தயாராகுவார்களாக. சோதனையில் விழுந்து போகக்கூடாது, சோதனை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்ய போயிடப்படியா சோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.